1 பேதுரு 2, 1, 2, 3 எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். 1 பேதுரு 2, 1, 2, 3. இப்படி இருக்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பார்த்த 3 விதமான தயை. கர்த்தருடைய தயவுனால கொம்பு உயிரும், கர்த்தருடைய தயவுனால் மரித்தோர்களுக்கு தயவு செய்யக்கூடிய தேவன். சிலர் மரிச்சுட்டாங்க, என் வாழ்க்கை அப்படிதான். இல்ல இல்ல, மீண்டும் வாழ்க்கை கட்டப்படும். ஏன்னா ஆண்டவர் மரித்தோர்களுக்கு தயவு செய்யக்கூடிய தேவன். தேவன் தாமே அவருடைய தயவுனால் நீடிய வாழ்க்கை. இப்படிப்பட்ட தேவனுடைய தயவெல்லாம் நீ ருசி பார்த்ததும் தான். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய தயவை உன் வாழ்க்கையில நீ ருசி பார்த்திருக்கிற அப்படின்னா அதுக்கு ஆண்டவருக்கு என்ன பிரதிபலன் செய்யணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறக்கூறுதலையும் ஒழித்துவிட்டு வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அவருடைய தயவை நம்ம ருசி பார்ப்பது விட்டானா நம்மளோட வாழ்க்கையில சில காரியத்தை நம்ம தான் செய்வது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் தயவை உன் வாழ்க்கையில நான் விளங்க பண்ணிட்டு, உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பொருளாதாரத்துல பாரு, உன் பலத்துக்கு மேல சில நன்மைகள் உனக்கு நடக்குது. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த தயவு. ஆண்டவரை சபையில சாத்தி சொல்றோம், உன் தயவு ராஜா. அடுத்து சொல்றோம், கத்தோட தயவுங்க என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் போதாது, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்ததுன்னா சகலவித துர்க்குணங்கள், சகலவித கபடங்கள், புறங்கூறுதல்கள், பொறாமைகளை உடைவிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? சத்தமும் கர்த்தர் வாரம் ஃபுல்லா தயவு பாராட்டுவாருன்னா நேரடியா சொல்லியிருப்பேன். ஆண்டவர் சத்தியம் சத்தியமே. தயவை நீ ருசி பார்த்தேன்னா உன் தேவனுக்கு முன்னாடி உன்னை என்ன செய்வா? சுத்திகரித்துக்கொள். அல்லேலூயா. என்ன செய்ய? சுத்திகரித்துக்கொள், சுத்திகரித்துக்கொள். ஆண்டவனுக்கு தயவு பாராட்டா, கிருபை பாராட்டா. நீ எதிர்பாராத நன்மைகளை தருகிறார், நீ எதிர்பாராத உயர்வுகளை தருகிறார். அதற்கு உனக்கு என்ன ஆண்டவரே பலன் தரணும்? உன் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளுப்பா. உன் வாழ்க்கையில நீ என்ன செய்ய? சுத்திகரித்துக்கொள். என் வேதத்துல பிரியமாய் is a command, is a condition. அல்லேலூயா. உன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு மீறி உனக்கு நான் தயவு பாராட்டுறேன். அதே நேரத்துல நீ என்னுடைய பிள்ளையா உன்னை தகுதிப்படுத்திக் கொள். God bless you. தேவன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்துல ஆசீர்வாதமான எச்சரிக்கையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர். அல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கு, அதே போல என்ன இருக்கு? எச்சரிப்பு இருக்கு. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம். இந்த வார்த்தையில் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறப்படும். இந்த வாரம் முழுவதும் தயவுகள் எங்களோட வாழ்க்கையில மேலோங்க உதவி செய்யும். நல்ல பிதாவே.